அன்பளிப்பா கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு போயிடலாம். 10 சேலை 20,000 ரூபாயில நான் என்ன சொல்லுவேன் முதலாளிக்கு? ஏய் பக்கி எருமை, இருடி டென்ஷன் ஆகாத, பயப்படாத, இருடி வனரோசு, இரு நான் கேட்குறேன், பார்த்துட்டு போடாத. ஐயா அவ எதுக்கு ஃபஸ்ட்டு சங்கடப்பட்டு நின்றானா? அவள் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாயா, சாமி கும்பிட்டு போகணும்னு வந்த போது உங்கள் சூழ்நிலையை பார்த்துருப்பா போல. ஆமாம், முதலாளிக்கு பதில் சொல்லணும்ல. சேலை 10 சேலையா, உங்கள் இதுக்காக அவன் நஷ்டப்பட முடியாதுல்ல. என்னப்பா தெரியும்ப்பா, அந்த பிள்ளை 10 சேலையை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே தெரியும். அதனால தான் அந்த பிள்ளைய நானும் எங்கிட்டு போயிருமானுமோன்னு பார்த்துக்கிட்டே தான் நின்றேன். அது என்ன விலை ஏதுன்னு கேட்டுட்டு அதனால தான் தங்கச்சி வந்துச்சு. என்னப்பா இப்படி உதவி பண்ண பிள்ளைய இப்படி விட்டுருவோமா நட்டத்தில்? அப்பாடி, இப்போதான் எனக்கு உசிரியா வருது. நெட்டு தேங்க்ஸ் நெட்டு. ஐயா அக்கா எதுவும் தப்பா நினச்சிக்கிறாத. இதில் 25,000 இருக்குது. சேலையை பார்க்கும் விலை கூட உள்ள சேலை மாதிரி தான் இருக்குது. கூட குறைச்சினாலும் என் ஃபோன் நம்பர் தரேன். ஆமாம், கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பிக்கையாக இது பண்ணலாம். நீ ஏம்மா எவ்வளோன்னு தெரியல சேலை, இதில் 25,000 இருக்குதா? இதை பிடித்தா? ஐயா இல்லையா, 20,000 தான். என்ன கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 500-700 ரூபாய் கூட குறைச்சிக்கிட்டு தாங்கய்யா. அப்படியாப்பா, 20,000 அப்போ இந்த பொடி எதுவும் குறைக்கிறக்கே வேணாம். ஓ லாபகமாக எவ்வளவோ நீ பார்த்து எதுவும் கொடுத்துக்க வச்சுக்க. இந்தப்பா இன்னும் வேற 25 கூட கொடுக்கலாம். நீ பண்ண உதவிக்கு இன்னும் கல்யாணத்துக்கு நகை போட விடவே எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால தான்ப்பா. ஐயா எதுக்கியா கூட இட, போதுமையா, ரொம்ப சந்தோஷம். என்ன கல்யாணத்துக்கு துணி எடுக்கலையா, துணி மணிகள் எடுக்கலையா? ஐயா காசு ஒரு பிரச்சனையும் இல்லை, காசை வைங்க, எல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம். காசு வேணா வைங்கயா. என்னடி சொல்ற? அடியே பக்கி, 1 ரூபா 2 ரூபா இல்ல, 500 1000 நம்ம போடுறதுக்கு 20,000. ஐயா ஒரு உதவி, நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன சேலையில் சட்டையில் எதுவும் எடுக்கல, துணிமணியாக எடுக்கலைங்கிறீல்ல? எப்படியும் இப்போ உள்ள கல்யாணத்துக்குலாம் எங்கே 50,000 80,000 வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தாலும் கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி தான் இருக்கீங்க. எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சி சொல்லுவானே. ஐயா நான் ஸ்ட்ரைட்டு பார்வையாகவே சொல்லிடுறேன். ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறா, அது கொஞ்சம் நேரத்தில் அப்படி இப்படி போதுன்னு ஜவுளி கடையை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. இந்த மேடம் அப்படி இப்படின்னு சவால் விட்டு எடுத்து நிறுத்துறேன் ஜவுளி கடையை அப்படி இப்படின்னு சொல்லி சவால் விட்டுப்பட்டா. அதுக்கு தான் சேலையும் சாட்டையும் தூக்கிட்டு கோயிலாக என்ன பண்ணுறது தெரியாமல் புலம்பிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறா. அதுதான் இப்போ நடந்தது எல்லாம். நீங்கள் எப்படியும் சேலை துணிமணிலாம் எடுக்க தானே புரிய, கல்யாணத்துக்கெல்லாம் அவள் கடையில் எடுங்களேன், அவளுக்கு நீங்கள் பண்ண உதவியாக இருக்கும். ஓ அப்படியாப்பா, அதையே சொல்ல முடியுதுனப்பா. இதில் என்ன தயக்கம்? அப்போ முகூர்த்த புடவை நம்ம கடையில் தான், தங்கச்சி வேலை வைக்கிற கடையிலே எடுத்து போடுவான். மாப்பிள்ளைக்கு கொடிச்சிட்டு எல்லாம் மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளைக்குள்ள வெடிச்சிட்டு எல்லாமே நம்ம கடையில் எடுத்துருவோம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் யாருக்கும் எந்த சேலை சரி எதுவும் எடுக்கல துணிமணியை. அப்போ மொத்தமாக அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி போடுவான். ஐயா ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏசிலாம் போட்டு மாடி மேலே மாடி அப்படி பெரிய கடையெல்லாம் வேலை பார்க்கலையா, சின்ன கடையாக தான் இருக்கும். ஆனால் பொருளெல்லாம் நல்லா தரமாக, துணியெல்லாம் நல்லா தரமாக இருக்குமையா. நீங்கள் சொல்கிற மாதிரி கோட்டு சீட்டெல்லாம் இப்போ இல்லை. நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சின்ன கடையா? சம்மந்தி அப்போ முகூர்த்த புடவைக்குலாம் என்ன சொல்கிறான்னு தெரியலையே. அப்பா அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? யாருன்னே முன்ன பின்ன தெரியாமல் இருக்கும்போதே அந்த அக்கா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உதவி பண்ணாங்க. நம்மளுக்கு உதவி பண்ணவங்களுக்கு திரும்ப உதவி பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க. என்னப்பா நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா, சரின்னு சொல்லுங்க. இல்லைத்தா, நம்ம எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை வீட்டில் ஐயா இன்னொரு ஐடியா சொல்லுவா. கடைக்கு வந்தால் தானே சின்ன கடைன்னு உங்கள் சம்மந்தியை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் எங்கள் சேலை சட்டையை பற்றி இல்லை, இப்போ உங்கள் சம்மந்தி என்ன சொல்லிட்டு போனாங்க, சேலைலாம் சூப்பராக இருக்குது, எந்த கடைன்னு கேட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன டிசைன்லாம் வேணும், என்னென்ன விலையெல்லாம் வேணும், என்னென்ன கலர்லாம் வேணும்னு வந்து வீட்டிலே இறக்கி போடுவோம். நீங்கள் அங்கே பிரித்து பார்த்து எல்லாம் பார்த்து எடுத்துக்கிறங்க. யார் இது? உன் தங்கச்சியா? யாருப்பா இது? உனக்கு உதவி பண்ணா அப்படி மும்பரமாக நிற்குது. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. அப்படி படிப்போப்பா, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அதெல்லாம் அப்படிதாயா, நான் வேற அவ வேற இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான். ஃபோன் நம்பரு இந்த பக்கி அப்பப்போ மாமியார் கூட சண்டை புருஷன் கூட சண்டைன்னு போன கூட ஒழுங்காக எடுக்காது. ஏன் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறங்க, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஆமாம் சூப்பராக இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க. எப்படி இருக்கும் கொள்ளலாம், உதவிங்கிறக்காக உதவி பண்ணுறமே, பொருள் எப்படி கொடுப்பேன் அப்பெல்லாம் நினைக்க வேணாம். அதெல்லாம் டாப்பு டக்கராக இருக்கும், அதெல்லாம் பிரமாதமாக வந்து இறக்கி போடுவான். சவுளி தான் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி பார்த்துருப்பிய. இப்போ உங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக சவுளி கடலே டெலிவரி பண்ண போகிறோம். ஆமாம் சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இதுதான் என் ஃபோன் நம்பரு, உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கப்பா. அக்கா எல்லாம் இருக்கட்டும். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? ஆமாம் பத்திலாம் இப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், பேர் தெரியல. என் பேர் வனராசா நினைக்கிறல. இவ தங்கச்சி இல்லை, என் ஃப்ரெண்டு தான், நெட்டுக்குட்டி நெட்டவள்ளி. ஆமாம் உன் பேர் என்னப்பா? அழகா இருக்குக்கா உங்கள் பேர் வனராசா. என் பேர் கனிமொழிக்கா. சரிப்பா, அப்போ இந்த நம்பர் தானே 2 நம்பர் கொடுத்துருக்கிய? சரிப்பா நான் பண்ணுறேன். ஆமாம் ஃபோன்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ என்னைக்குன்னு சொல்கிறேன், கரெக்ட் டைம் கொண்டு வந்துருங்கப்பா.
அப்போ கிளம்பவா வரட்டா? வாமா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. நான் என்ன ஏதுன்னு தெரியாம தான் கோயிலுக்கு ஒரு புலம்பிக்கிட்டு வந்தேன். ஒரு நல்ல தெளிவு கிடைச்சு ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு பாதை தெரிஞ்சிருக்கியா. ஒரு தைரியம் வந்திருக்குல்ல, இந்த தைரியத்திலேயே இன்னும் நான் ஓடுவையா. அப்போ உங்களுக்கு ஐயா நான் நன்றி சொல்லணும். சரிப்பா சரிப்பா, நன்றி நன்றின்னு என்ன, நான் நன்றி உனக்கு சொல்றதா நீ நன்றி எனக்கு சொல்றதான்னு அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. அப்ப நாங்க கிளம்பவா? வாத்தா கனிமொழி வாத்தா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. அப்பா இருங்கப்பா, ஸ்வீட்டு சாக்லேட் எல்லாம் இருந்துச்சுல, அக்காவுக்கு கொடுத்து விடலாம் பூவெல்லாம். நெட்டு நெட்டுமா, வரே வா. என்ன மார்க்கெட்டிங்லாம் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்க. பயங்கர பிசினஸ் டேலண்ட் தான் மைண்ட் எல்லாம். எங்க சீனியர் மார்க்கெட்டிங் பர்சன் கூட இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாப்புல பிள்ளைய. செம்ம டேலண்ட் எல்லாம் இருக்கிறேன் பொண்டாட்டி. போங்க ப்ரோ, புகழ்றா தான் டெய்லி புகழணும். அப்பப்போ புகழ்ந்தா வெக்கமா இருக்கா இல்லையா? அப்புறம் நெட்டவழி மனசுக்குள்ள சே பிரெயினுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு போக போக தெரியும். வாங்க. அப்புறம் எங்க நெட்டுக்கிட்ட சும்மாவா? நெட்டு ரொம்ப தேங்க்ஸ்டி. அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட உனக்கு தான் நான் சொல்லணும். ஆமா, கொடுத்த சிலைக்கு காசு வாங்குறதுலேயே தான் நான் குறியா இருந்தேன். ஆனா நீ பத்தியா கரெக்டான டைம்ல அண்ணன் சொல்ற மாதிரி உண்மையிலேயே மார்க்கெட்டிங் டேலண்ட் உன்னை எனக்கு இல்லடி உனக்கு தாண்டி இருக்குது. எனக்கு வந்து கொடுத்த காசு போயிடக்கூடாது, ஐயோ நட்டமா இருக்கக்கூடாதுன்னு பயந்து எனக்கு இருந்துச்சு. ஆனா நீ அதை சூப்பரா பேசி சூப்பரா கல்யாணம் ஆர்டர் எனக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிடி. கூத்துனை வை நன்றி நொன்றின்னு. ஆமாம், ரொம்ப வலியுது, ரொம்ப வலியாதிய. வாங்க போவோம். சே ஒத்த கடை தொண்டராசன்னு பேர் தான், பேருக்கு ஒன்றும் கரைச்சல் இல்லை. ஒரு காலத்தில் ஒத்த கடையாக இருந்து எப்படியெல்லாம் வசூல் பார்த்த கடை. இன்னைக்கு சோத்தாங்கை பக்கம் ஒரு கடை, வல்லாங்கை பக்கம் கடை, எத்தாப்புல கடை, பின்னாடி கடைன்னு சுற்றி ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்களையா. ஒன்றும் வசூல் ஒன்றும் இல்லையா, ஓட்டுற வேலையால இருக்குது. ஆமாப்பு, ஒத்த கடையாக இருந்தால் வியாபாரம் நடக்கும். வெளிநாட்டு சம்பாத்தியதே நம்ம ஊருக்குள்ள மத்தம் அடிக்குதே. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, அப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிறோம்னா அங்கங்கே கடையை போட்டு உட்காந்துட்டா அப்புறம் இத்தனை கடைக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்? எப்போ இதெல்லாம் நல்லா பேசுப்பு. ஒரு டீயோட நிப்பாட்டிக்கிற, ஒரு டீ குடிக்கிற, ஒரு 2 வடையை பிச்சு போட்டா, ஒரு போண்டா வச்சினோம்னாவே எங்களுக்கு வியாபாரம் விடும். பொழுதோட டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிறிய, ஆனால் அந்த ஒத்த டீயை தவிர ஒன்றும் வாங்கி திங்கிறியல்ல. எப்போ அதெல்லாம் வீட்லயே ஒரு டீயை குடிச்சிட்டோம்னா 7 டீ குடிக்க முடியுமா? ஆமாம், உட்காந்துக்கிட்டு இப்படி நாட்டு நடப்பை வச்சு பேசுறதுக்கு தான் வர்றதா டீ கடைக்கு. ஆமாம், டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன பழம் தீயக்கூடாது, என்ன பழம் தீயணும்னு சொல்கிறாங்க. வாயை கட்டணும்ல, வயசாகுதுல்ல. என்னப்போ போகிற பக்கத்தை பார்த்தா நானும் இழுத்த மூடிட்டு அரசியலில் தான் போய் நிற்கணும் போலையே. எப்போதும் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு தான் அரசியல் பேசுகிற பழக்கம் போய் இப்போ போன பார்த்துட்டு பேசுகிற பழக்கம் வந்துருச்சு. அதோட வியாபாரமும் போச்சு. எப்போ தொண்டரசு என்ன புலம்பிக்கிட்டு இருக்க காலங்கத்தில் ஐயா இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடு. எந்த ஐயா? எந்த ஐயாவா? டேய் நம்ம ஐயா தான்டா. என்ன எலெக்ஷன் முடிஞ்சது போதும் ஒரு மார்க்கமாக பேசுறீங்க எல்லாரும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய? ஏப்பா உங்க கட்சி தான் படுத்துருச்சாமேப்பா, அப்புறம் எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க? அதுதான் மரியாதை குறையுது. யோ பாத்தியா பாத்தியா, உனக்கெல்லாம் வாய் முளைச்சு பேசுறேன். என்ன தைரியம் என்கிட்ட பேசுறதுக்கு? உனக்கெல்லாம் காலம் வந்துருச்சு. என்ன தொண்டராசு எப்படி இருக்க? வியாபாரம்லாம் எப்படி போகுது? என்னடா டீ போட சொல்லலையா? இருங்க இருங்க இருங்க, வடையில் வடை மாவில் கையை வச்சுக்கேன். இன்னும் ஒரு 4 வடை தான் இருக்கு, போட்டுட்டு டீயை போடுறேன். ஐயா பாத்தியல, இவங்களுக்கெல்லாம் கொடுப்ப உங்க மேல இருந்த மரியாதை பையன் எல்லாம் மொத்தமா போச்சியா? டேய் 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 இருடா, இவங்களுக்கெல்லாம் அந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி ஜெயிக்கும், அது ஜெயிக்குதுன்னு பேசுதேன். வரட்டும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் காலில் விழுகுவாங்க, பொறுத்து இரு. விழுவாங்க, அதெல்லாம் போங்க போங்க கொடியை தூக்கிட்டு. சை, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஊர் பொம்பளைய தான்டா. அவளுக்கு பண்ண வேலை தான் சோழியை பார்த்து விட்டு விட்டாளுங்க. டேய் உங்களுக்குலாம் இருக்குடா, வச்சுக்கிறோம். அப்புறம் மத்தியில போய் பண்றதெல்லாம் முள்ளமாய்த்தனா, காசு பணம் அப்படி இப்படின்னு அடிச்சா கூட பரவாயில்ல, சரி போய் தொலைறங்கன்னு விட்டுறலாம். பொம்பளை பிள்ளைமையெல்லாம் கை வச்சிருக்கேன், அது ஊருக்குள்ள தெரிஞ்சு வச்சு தெரியுமா உங்களுக்குலாம்? ஆமா ஆமா ஆமா, உங்க ஊர் பிள்ளை மேலதான் கையை வச்சு வாங்குற வேலை கழுத்தை அறுக்க பார்த்துச்சுலாம்ல சேர்ந்து. ஆமா, எங்க வீட்டு அம்மா சொன்னா. ஆமா போ, இப்படிலாம் பண்றவங்களை விட முடியுமா? அந்த பிள்ளை பண்ணது சரிதான், எங்க ஊர் பிள்ளைதான். அந்த பிள்ளை எதுக்கு பயப்படாதியோ? அதுவே ஆம்பளையா தெரியும். நாயம்னா நாயந்தேன். இம்புடுக்கு இருக்க வைக்க வீடு கிட்ட கொஞ்சம் கஷ்டமா சிரமந்தேன். சிரமப்படுற பிள்ளையா இருந்தாலும் நாயத்தை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதியா? அதுதான் அன்னைக்கு கற்கரவலை போட்டு கரெக்டுன்னு அறுக்க பார்த்துச்சான். யாங்கப்போ என்ன வீடு வாசல்ல கஷ்டப்படுற பிள்ளைங்கிறீங்களே, அப்ப கஷ்டப்படுற பிள்ளைல இருந்தா அதுவும் கோவங்கமா வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? யோ 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 போயா, நீ வேற
கடையில் நின்றுக்கிட்டு என்னையே க்ளோஸ் பண்ணி விட்டுருவ போலையே நீ. நான் அப்படி ஒன்றும் சொல்லலையா. எதுவும் கஷ்டப்படமா இருந்தாலும் தைரியமாக இருக்குமியா, இந்த இடத்துல தைரியமாக பேசணும்னு சொல்ல வந்தா நீ வேற என்னையே கொடுத்து விட்டுருவ போலையே. அப்புறம் ஏன் சாக்க பிடிச்சி அறுத்துட்டு போயிருவியோ. அம்புட்டு பயமா அந்த பிள்ளைக்கு. ஏன் சித்ரா உன் புருஷக்காரர் எங்க? ஆளே காணாமே. கார் எடுக்க போனோம்னா அதோட ஆளை காணாமே. என்கிட்டலாம் நிக்கப்படாது. இவனை நிக்கிறதுலாம் இடம் இல்லை. எங்கடா கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறாங்க. எப்படி நேரம் சுத்திக்கிட்டே திரியிறது? அம்மா அவன் எங்கேயாவது அவுட்டர்ல தான் பார்க்கிங் பண்ணுவாரு. இந்த டவுனுக்குள்ள எல்லாம் வளைச்சு நினைச்சுன்னா அவர் கூட தெரியாது. அப்புறம் எதுல கொண்டு போய் இடிச்சிட்டாருன்னா யாரு செலவு வச்சிருச்சுன்னா யாரு செலவு பண்றதா? வருவாருமா. அம்மா 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 அங்க பாருமா, அங்க பாரு யார் வரதுன்னு. யார் வரா? எங்க சித்ரா அவளை எதையாவது பண்ணி போறணும்னு சொன்னதுக்கு அன்னைக்கு அப்படியே பல்ல பழகின்னு மாட்டி அடித்து கம்மன் இருந்தான்ல. இன்னைக்கு பத்தியா முகம் எப்படி இருக்கணும்? பண்ணல மம்பானியை கவுத்து போட்ட குடத்தை கவுத்து போட்டது மாதிரி வராம பாரு தொங்க விட்டுக்கிட்டு. அம்மா என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற நீ? ஆமா இவன் எலெக்ஷன்ல நிக்கிறாள் அப்படியே. தெரியாதாக்க அப்புறம் ஓட்டெல்லாம் ஒன்றும் விழுந்திருக்காது. அதே முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வேறேன். வனவாச தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தான்ல. பாகரவா போட்டு பரவாயில்ல யாருக்க போனாலுங்கல்ல. அது ஊர் முழுக்க தெரிஞ்சு வச்சான். தெரிஞ்சிட்டா எவளும் புள்ள குட்டியை வச்சிருக்கவள எவளும் போடுவாளுங்களா ஓட்டு. அதுக்கு தான் அப்படி தெரியறேன். ஓ அதுக்கு தான் இந்த ஆள் முகம் செத்து போய் தெரியறானா? ஆமா ஆமா அன்னைக்கே அவளை ஏதாவது பண்ணி போறோம்னு சொன்னதுக்கு பண்ணி இருந்தான்னா இன்னைக்கு என் பேர் கெட்டு விட்டுருக்க மாட்டாளுங்கல்ல. அந்த காரியத்தை யாரு பண்ணியிருப்பா? ஆமா நெட்டவழி குட்டியும் மழை சாவளுக்கு பரப்பி விட்டுருப்பாளுங்க. ஆமா பொம்பளை பொறுக்கி பையன் அப்படி இப்படின்னு சொன்னா ஊருக்காரவளுக்கு பயப்பட மாட்டாளுங்க. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறவளுக்கு அதுதான் ஒத்த ஓட்ட உனக்கு விழுந்திருக்காது. அப்புறம் எப்படி இருக்கியே? நல்லா இருக்கியலா? வாங்க வாங்க. இருக்கேன். என்ன தலையை தொங்க போட்டு தெரியுறீங்களே? இல்லையே முன்னாடி இருந்த செழிப்பு இழிப்பு ஒன்றும் இல்லையே. ஆள் என்ன சோர்ந்து போயிட்டியே. அப்புறம் அதானே உண்மை. அதெல்லாம் இந்த மகாராசா அவளுக்கு பண்ண வேறதே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாளுங்க. ஊர்ல ஒத்த ஓட்டு உங்க பேர்ல இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாளுங்க. பத்தியில அன்னைக்கே எங்க பேச கேட்டிருந்தீங்கன்னா என்ன இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம கட்சி தான் அதெல்லாம் ஜெயிக்கும். அதில் ஒரு டவுட்டும் இல்லையே. நான் சும்மா எதையும் யோசிச்சுட்டு வந்தேன். நீங்கள் எதாவது சொல்கிறியே. நம்ம ஓட்டு என்ன நம்ம ஊர் ஓட்டு. நம்ம ஊர் ஓட்டு பாதி விழுந்துச்சுன்னா மற்ற ஊர் ஓட்டு எனக்கு விழுந்துட்டு போகுது. நம்ம ஊர் ஓட்டுனால தான் நான் ஜெயிக்கணுமாக்கா. மற்ற ஊர் போகலாம் என் மக்கள்லாம் இல்லையா? பூனை கண்ணை முடிக்கிட்டு உலகமே இருட்டாகி போச்சுன்னு சொல்லிச்சான். அந்த கதையாக தான் போயிருக்கு உங்க வேது. ஊரில் எங்கிட்ட பாதி ஓட்டு விழுகுது. அதெல்லாம் ஒத்த ஓட்டு விழுகுதுன்னு எங்களுக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுதான் சொல்கிறேன். ஏன் பூசி முழுகுறி எப்படி? அதுதான் எல்லாம் ஊர் ஜனங்க அங்கங்கே அன்னைக்கே நின்று தான் பேசி விட்டாளுங்களே. பேசி விட்டு எல்லாம் கூடி வச்சு பேசி வச்சு தானே போட்டு விட்டாங்க. அப்புறம் ஏன் அப்படி பேசுறியா நீங்க? அன்னைக்கு படிச்சு சொன்னேன். அதை என்னமா நீங்க எங்க வீட்டு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு அவளால ஒண்ணும் பண்ண மாட்டோம்னு இருந்தீங்க. அன்னைக்கு பண்ணி இருந்தாலும் அன்னைக்கு அவளுக்கு வேலையை காமிச்சிருப்பாளுங்களா? இன்னைக்கு உங்க ராஜ்யமா தான் இருந்திருக்கான். நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களே. ஆமா அன்னைக்கு மண்டையை ஆட்டிவிட்டு ஒண்ணுமே பண்ணலையே. நீங்கள் ஏதாவது பண்ணி புரிய நானே காத்துக்கிட்டு கிடந்தேன். இன்னைக்கு உங்க மண்டையை எங்கிட்ட அங்கிட்ட திருப்ப முடியாம ஆக்கி விட்டாளுங்களா? அம்மா இந்த அண்ணன் மானமுள்ள மனசமா. அதெல்லாம் பாரு ஓட்டு போட விடாம ஆக்கினாளுங்கல்ல. ஊருக்குள்ள ஒரு ஓட்டு கூட அவளுக்கு எல்லாம் சும்மா விடுவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருவேன். நீ பார்த்துட்டே இருவேன்னா நான் என்ன பண்ணுறாருன்னு. அம்மா நல்ல வேலை பார்த்து விட்டாச்சுமா. நல்ல வேலை வேற பார்த்ததுமா. இங்க பாருமா அடுப்ப பத்த வச்சு போட்டாச்சுல. இன்னும் மலை ஜெகஜோதியா புகையுமா. இங்க பாருமா இந்த ஆளை மட்டும் அவளுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டோன்னு ஏன் நம்ம பேசாம நின்று சொகுசா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதுமா. அதெல்லாம் பத்திக்கிட்டு எரியும் எல்லாம். என்ன சொல்ற? ஆமாடியா இவனை மட்டும் திருப்பி விட்டுட்டோம்னு வையே அவளுக்கு ஆட்ட குலாசுதேன்.